FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்த பரபரப்பான அரசியல் சூழல் ஐயா ரவீந்திரன் சார் நமக்கு நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு ஏற்படுத்தியது வந்து ஓபிஎஸ் வந்து என்டிஏ விட்டு வெளியேறேன் பீரமும் ஓபிஎஸ் தரப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க. இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி காலையில வந்து ஒரு நடைப்பயிற்சி செய்யும்போது ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ். இது வரைக்கும் ஏன் இன்னைக்குதான் அது கோயின்சிடன்ஸ் மீட்டிங்கே தெரியல, இதுக்கு முன்னாடி சந்திப்பதா தெரியவே தெரியல. ஸோ ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வெளில வந்துட்டாரு. என்டிஏவே இப்போ கொலாப்ஸ். இப்போ தேமுதிக ஒரு ஆக்ஷன் இருக்காங்க, பாமக எங்க இருக்காங்கன்னு தெரியாது. என்டிஏல அதிமுக மட்டும் தான் இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்துட்டு இருக்கு இங்க ஓபிஎஸ் தரப்புல அடுத்த மூவ் என்ன? என்டிஏ விட்டு விளையாடிட்டாங்க, எந்த அணிலும் இல்லை, மக்களை சந்திக்க போறாரு. யாரோட சேர்ந்து அவர் மக்களை சந்திப்பாரு. யாரோட சேர்றாருன்னு தெரியும். மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்டாலின் கூட தான் சேர்வார். ஏங்க அது எப்படிங்க? அதிமுக அவர் பின்னாடி இருக்க தொண்டன், அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டன் வந்து திமுக. யாதுங்க எம்ஜிஆர், யாதுங்க ஜெயலலிதா? சசிகலா இதானது குப்பை தொட்டியில ஜெயலலிதா தூக்கி போட்டாங்க. ஹிண்டு பதிரில் நீங்க பார்க்கலையா? குப்பை தொட்டியில ஜெயலலிதா கலண்டர் கிடந்தது, எல்லாரும் சசிகலா கலண்டரை வச்சது. சசிகலா ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் தெரியாது. சசிகலா தான் எல்லாம் ஃபீடிங் பாட்டில். யாரும் பேசல. சசிகலாவை ஜெயலலிதாவோட பெரிய மரியாதை கொடுத்தாங்கல்ல. ஜெயலலிதாவையாவது கொஞ்சம் இது பண்ணிடலாம், சசிகலாட்ட ஜம்பம் பலிக்காதுன்னு ஜெயலலிதாவோட கூடுதல் மரியாதையை கொடுத்தவங்க தானே சார் நீங்க. என்ன சார் நீங்க பேசுறீங்க? இந்த டைம்ல நான் இன்னொரு விஷயம் நினைவு கூறினேன். இந்த அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது நான் உங்களோட ஃபோன் பண்ணும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க விஜய்க்கு சூப்பர் ஆப்ஷன் இப்போ கிடைச்சிருக்கு, தினகரன் பன்னீர் போன்றவங்க விஜய் நோக்கி வருவாங்கன்னு சொன்னீங்க. அது எப்போ எப்படின்னு தெரியல. இப்போ அதுவும் ஒரு பெரிய பாசிபிலிட்டி. என்ன போன வாரம் வந்து இவர் பண்ருட்டியார் வந்து விஜயோட சேர்றதை பற்றி ஹிண்ட் கொடுத்தாரு. ஸோ ஓபிஎஸ்க்கு இப்போ நான் நிறைய ஆப்ஷன்ஸு ஓப்பன்ல இருக்கு. பட் நீங்க அதை முன்னாடியே கணிச்சிட்டீங்க. சீமான் கிட்ட கூட காலையில பேசினேன். அப்பா ஓபிஎஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. நான் தான் பார்க்கல, சீக்கிரம் 2 நாள்ல பார்க்கதா இருக்குன்னு சீமான் கூட சொன்னாரு. அப்ப சீமான் ஆப்ஷன் ஒன்று. ஓபிஎஸ் சீமான் வந்து 214 தான் நிற்கிறாரு. பட் என் தலைமையில அணி வந்தா நான் அதை பொறுத்திருந்து பாருங்க. ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போறாருல்ல. அந்த சஸ்பென்ஸ் சீமான் வச்சதுல இருந்தே பிஎம்ஓ, இவர் அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம் எல்லாம் என்டிஏயோட சிஎம் கேண்டிடேட்டாட்டு சீமானை கொண்டு வந்துடுவாங்களோ அது சரிதான்னு தமிழிசையும் நயனா நாயந்திரனும் அதை ஏற்றுக்கிடுவாங்களோங்கிற ஒரு சூழ்நிலை வரவும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை அவர் விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தவர், பிஜேபி என்னையும் பிரிக்க முடியாதுன்னு ஒவ்வொரு பிஜேபி இஷ்யூலையும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது இல்லையா? அப்போ 214 போறவர்னாலும் கூட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு இதை வந்து அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கொடுக்குறாரு. விஜயோட சபார்டினேட் பார்கெனிங் போற அடிக்கிறாரு. அதே மாதிரி சீமான் வந்து ஓபிஎஸ் பார்த்து விஜயோட ஓபிஎஸ்க்கு பார்கெனிங்கை ஏற்றி விஜய் ஓபிஎஸ் அலையன்ஸ்ல எடுக்கணும்னா கூட அதிக சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சீமான் உருவாக்குவார். ஸோ இதெல்லாம் அரசியல் களத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மற்றவங்களை சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளி விளையாடுறது. சீமான் அந்த விளையாட்டை இதுவரை விளையாடாண்டான்னு நினைச்சாரு. ஊடகங்கள் அவரை வந்து புறக்கணிக்கவும், சரி இந்த விளையாட்டு விளையாடினாதான் ஊடகங்கள் நம்ம முடிவுக்கும் வருவான்ங்கிறதுல கரெக்டா அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு மோடி லாயலிஸ்டா இருக்க நீங்க வந்து என்டிஏ உடையிறது வந்து எப்படி? என்டிஏ பொறுத்த அளவுல எங்க நோக்கம் 2026 அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கு எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கணும். ஆமாங்க. என்டிஏ எங்க இருக்கு? என்டிஏவே இப்போ பாமக எங்க இருக்குன்னு தெரியல, ஓபிஎஸ் இல்ல. என்டிஏக்கு ஓபிஎஸ் தினகரனா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பெருசு? அந்த 18%. கண்டிப்பா ஓபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பெருசு தான், மறுக்க வரல. பட் இந்த பலத்துக்குரிய சீட்டு வாங்கிடணும். இதுல தான் நாம நிற்கிறோம். ஏன்னா 10% ஓட்டுக்கு மேல வரலன்னா 2024 மோடியை டிச் பண்ண மாதிரி 29 எடப்பாடி டிச் பண்ணிடுவார். மோடிக்காக 29 மையமா வச்சு அந்த வேலையை தான் நம்ம சொல்றோம். நாம வெளிப்படையா அதை ஒத்துக்கிட்டு தானே சொல்றோம். எங்களுக்கு மோடி தான் முக்கியம். மோடி ஏமாந்துடக்கூடாது. 29 1 to 1 மோடி தலைமையில வரணும். 10% வாக்குக்கு மேல 26 பாஜக எடுத்தாதான் 29 மோடிக்கு அலையன்ஸ் கரெக்டா இருக்கும். அல்லது எடப்பாடி 20 சீட்டு 25 சீட்டுன்னு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாருன்னு நாங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்து எடப்பாடியை சுத்தி
இருக்கவங்க கழிஞ்ச 24 என்ன சொன்னாரு, காங்கிரஸுக்கு 20 சீட்டு, விசிகாவுக்கு 5 சீட்டுன்னு சொன்னவங்க தானே. அதை 29 சொல்ல மாட்டாங்க. சோ 24 பாஜக அலர்ட்டா இருக்கணுங்கிறது தான் எங்களுக்கு நோக்கமே தவிர, மோடி தான் எங்களுக்கு நோக்கமே தவிர, ஒரு சில 13 பேர் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு பாஜக அதுல பயன்படுத்திடலாம்னு நினைக்கிற இது இல்லை. அதே மாதிரிதான் 21 அவங்களால பயன்படுத்த முடியல. நாம சொன்னதுதான் சசிகலா விஷயத்துல மோடி இதெல்லாம் நடந்தது. இப்பவும் நாம பலத்துக்குரிய சீட்டு எடப்பாடி கிட்ட பிஜேபி வாங்கிருந்தங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா நகர்களையும் செய்யறோம். அந்த நகர்வுல ஒண்ணுதான் சீமான என்டிஏ சிஎம்மா கேண்டிடேட்டா நாம ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நாம புஷ் பண்ணது காரணமே அதுதான். இதனையும் சீமான 214 தான் நிக்கிறோம்னு சொல்றாரு. நாம இப்படி ஒரு சூழலை நடத்திடுவோம்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் இந்த பார்கெனிங்க ஏத்துறோம். அதனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி இஷ்யூ பேஸ்டா என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு விஜய்க்கு பார்கெனிங்க அடிச்சிட்டாரு. சபார்டினேட்டா விஜய்க்கு பார்கெனிங்க அடிச்சிட்டாரு. 4 பேர் விஜய்க்கு ஆதரவா சொன்னவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய பொலிட்டிக்கல் மூவுக்கு அவர் ரேட்டல்ட் ஆகி பாஜக என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை 10 நாளா இவர் எடப்பாடி என்ன சொல்றாருங்கிறத பகுத்தறிஞ்சு பார்த்தா நடுநிலையாளர்களுக்கு உண்மை தெரியும் சார். ஆனா பிஜேபி ஒரு அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி கொள்ளப்பட்டு இவ்வளவு நாளா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனா இப்ப கிளியர் கிட்ட ஸ்டாண்ட் எடுத்து எடப்பாடி தான் வேணும், மற்றவங்க எல்லாம் வேணான்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியுது. இல்ல, எடப்பாடி பேரையே மோடி அந்த டிக்னிட்டரிஸ் இதுல போடல. அதை நாம சொல்றதுதான் எடப்பாடிக்கு முதினுக்கும் ரேட்டல்ட் ஆகுறாரு. அதை நாம சுட்டி காட்டுறதுனால வேற ஏதோ 21 சசிகலா விஷயத்துல சாதிச்ச மாதிரி சாதிச்சிருவானோன்னு ரேட்டல்ட் ஆகுறாரு. குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு பலத்துக்குரிய சீட்டை வாங்குறதுக்கு தான் சீமான நாங்க என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா பிஜேபி அவங்க நீங்க சொல்ற பார்கெனிங் ஆப்ஷன்ஸ் யாருமே பெருசா ஓபிஎஸ் நீங்க அவர் என்டிஏ விட்டு வெளியேறது மெயின் ரீசனே அந்த பிரதமர் வரும்போது சந்திக்க மறுத்தானே. அந்த ஆரம்ப புள்ளி எதுன்னு நான் மனசுல வச்சது சரின்னு சொன்னா எடப்பாடி ரேட்டல்ட் ஆகுறதும் நியாயம்தான். சார் இதுக்கெல்லாம் எல்லாம் விளக்கம் சொல்ல முடியாதுங்க, நடக்கட்டுங்க, அது பிறகு பாத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ தினகரன் எப்படி அப்ரோச் பண்ண போறாரு? ஆனா அவர் தான் சைலண்டா இருக்காரு. எடப்பாடி இன்னமும் தினகரனோட நான் சேர்ந்துப்பேன் அப்படின்ற ஒரு ஹிண்ட் லைட்டா கொடுக்குறாரு. தினகரன் ஒரு ஃபோர்ஸ், அவர் எப்படி பிளே பண்றாருன்னு பார்ப்போம். எடப்பாடி ஓபிஎஸ் எடப்பாடியை நம்பி ஓவர் ஆன்டி டிஎம்கே பண்றது தினகரனுக்கு நஷ்டம். எடப்பாடியை நம்பி ஓவர் ஆன்டி டிஎம்கே பண்றது போப்பான்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னா பெரிய நஷ்டம் தினகரனுக்கு வரும். சர்க்கம்செட் பண்ணணும் அந்த மூவை. ப்ரோ மோடி கூட பண்ணிக்கலாம், ஆன்டி ஸ்டாலினா ஓவரா பண்றது நஷ்டம் தான் வரும்னு என் கணிப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது தினகரனோட கூட்டணி வைப்பு விரும்ப மாட்டாரு. ஏன்னா அந்த கூட்டணி வைக்கிறதா இருந்தா 21 வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஆனா இப்போ தினகரனோடய ஒரு கூட்டணி வச்சு லாஸ்ட் மினிட்ல சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் வாட்ச் கேம் மாட்டாரா? அது கடைசி முடிவு எடுப்போங்கன்னு அவர் சொல்ற. அதாவது தங்களோட மேலான இடத்துல இருந்தவங்களை தங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யாருமே தயங்க தான் செய்வாங்க. எடப்பாடி தயங்குறா, தப்பு இல்லை, அப்படித்தான் இருப்பாங்க தலைவர்கள். அதனாலதான் தப்பு இல்லை, அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எடப்பாடி இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ இந்த கூட்டணியை அவர் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்த நினைப்பாரா, இல்லாட்டி பிஜேபியோடய கண்டினியூ பண்ற முடிவில் தான் இருக்காரு? இப்போ புது கட்சியில் எங்கிருந்து ஒரு எடப்பாடி? ஏன்னா எல்லா கதவுமே அவர் அடைக்கிறாரு. ரொம்ப சிக்கலான நிலத்துல தான் எடப்பாடி இருக்காரு. ஐயரும் நாடாரும் ஏதாவது செய்யணும், பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் கொடுத்த ஆஃபர், ராஜ்யசபா ஆஃபரே பிரேமலதா எங்க அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு விக்கிரவாண்டியிலே தெரிஞ்சு போனது தானுங்க. 36% வாக்குல 23% உதயசூரியனுக்கே போயிட்டு அவரோட போராட்டத்தை ஆதரிச்ச நாம் தமிழருக்கு 1% தான் வந்தது. பாமகவுக்கு 12% தான் வந்தது. இது வெளிப்பட தானேங்க. 4 பேர் 13 பேர் இருந்துகிட்டு டங்குன்னு எடப்பாடியை பார்த்துட்டு சாமின்னு இவர் சொல்லிடுவாங்க. உடனே இவர் சாமின்னு சொன்னதும் அவங்களுக்கு சாமி ஆட்டம் வந்துடும். சாமி ஆடி என்னங்க பிரயோஜனம்? இதுல இப்போ பாஜக நிர்வாகிகள் லிஸ்ட்ல பெரும்பாலும் அந்த எடப்பாடி கூட்டணி விரும்புகிற நிர்வாகிகள் தான் பதவி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஜகவும் கொஞ்சம் இன்னும் அந்த ஏடிஎம்கே ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களா? கண்டிப்பா ஏடிஎம்கே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. அதுதான் இயல்பான ஒன்று, இயற்கையான ஒன்று, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. 11.4% அண்ணாமலை உழைப்புல கிடைச்ச வாக்குக்கு ப்ரொபோர்ஷனேட்டா 19.4:11.4 அது வாங்கி ஆகணும். குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும். இதுல சோரம் பெயரக்கூடாது. ஓகே, ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ரிசல்ட். அவங்க திமுக தோக்கடிக்குது அப்படின்ற அந்த ரிசல்ட் எடுத்து போக மாட்டாங்க சார். அரசியல் லாபத்துக்கு சார். இதெல்லாம் 2021 பாத்தீங்க, எத்தனை பேர் முகத்துல கரிய பூசிட்டு போனாங்க.
ஏன் சார் நீங்க பேசுறது அப்படிதான் பேசுவாங்க, விடுங்க விடுங்க. ஓகே சார், பிரதர் வந்து எனக்கு எங்க கீழ் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.